ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ராஜேஸ்வரி சொன்னது நம்முடைய விஜய் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு மல்லி அதுக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு ஓடுறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா போயிட்டு என்ன மல்லி நீ இங்கே இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்ற மாதிரி நல்ல மாதிரி அடிச்சுட்டு தான் பாரு. பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி நீ இங்கே என்ன பண்ணுற, நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது, ஏன் ஒரு வாட்டி கூட ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டம் ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அக்கா சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்றத நான் முன்னாடி விஷயத்திலே சொல்லியிருந்தேன். அதே தாங்க இப்போ நம்ம விஜய் நம்முடைய மல்லி மேலே கோபுறதுக்கு காரணம். இவன் பார்த்தியானா வேணும்னே தான் விஜய் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம கண்ணிலேருந்து படாத இந்த ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி உசுபேத்தியோடாவும் நம்முடைய விஜய் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா உன்னை எவ்வளோ நான் நம்பினேன், ஆனால் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா வெண்பா ஒரு பக்கம் வீட்டு பாடம் சொல்லி தர ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரஞ்சிதா கிட்டே படிக்க மாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நீ ஸ்டோர் ரூமில் இருக்குன்னா உனக்கு கொழுப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க என்கிட்ட மொபைல் இல்லை, நான் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்காது இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவது பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன்ட்டு மொபைலை எடுத்து பார்த்து தெரியுன்றாங்க. மொபைல்லையா மொபைலே நான் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிதியார் மொபைல் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ் கால்ஸ் கொடுத்துருக்காரு நம்முடைய விஜய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் உன்னை மட்டும் என்னைக்கு என் வாழ்க்கையில் நம்பவே மாட்டேன், நீ வீட்லேயே இல்லை, ஆனால் உன்னுடைய ஃபோன் எங்கெங்கே போயிருக்க வந்திருக்க அப்படின்றது டைம் லைனில், அதாவது கூகுள் மேப்ஸை நீங்கள் மொபைலில் இமெயிலில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களான்னா நீங்கள் டெய்லி எங்கெங்கே போயிருந்தீங்களோ அந்த எல்லா லொக்கேஷனையுமே அதில் சேவாக இருக்குங்க. இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மொபைலை ஊர் சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு நம்முடைய மல்லியோட கையில் மல்லி இருக்கிற ரூமில் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்ப தான் நீ வீட்லேயே இல்லை இவ்வளோ பொய் சொல்லிகிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதுக்கு மேலே உன்னை நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறது நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வர் பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டு அப்புறம் நான் தான் சொன்னல மல்லி உன்னை ஓட ஓட பெரட்டாது விட மாட்டேன், உன்னுடைய சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரி கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சுட்டு வீட்டை விட்டு போக சொல்கிறான்னு பாரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ செய்கிற வேலைக்கு இவளை முதல்ல அடித்து வீட்டை விட்டு துரத்துடுங்க. ஒரு நல்லவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் சந்தோஷம் கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டம் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட லைஃப்பை இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஆஹா ஹோஹோன்னு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போயே இந்த சீரியல் ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பேரெல்லாம் தூக்கிட்டாங்க. மறுபடியும் கொலாபரேஷனில் எல்லாருமே கொண்டு கதையை கொண்டு போனால் வேறு லெவலாக இருக்கும். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ சீனுக்குள்ளே கொண்டு மாஸ்க் காட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் பர்மனெண்ட்டாக மாஸாக இருக்கும். நம்ம மல்லிக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வராது. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் மல்லி கூட பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனை வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.